வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமீபத்துல சோசியல் மீடியால பிடிஆர் அவர்களுடைய அந்த இன்டர்வியூ, கரண் தாப்பருக்கு கொடுத்த இன்டர்வியூ வைரல் ஆனதுக்கு அப்புறம் அவர் பேசின ஒரு பழைய வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நெறியாளர் பிடிஆர் கிட்ட கேக்குறாரு, குஜராத் மாநிலத்துல பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடை விட அங்க இருக்கிற தனிநபர் வருமானம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடை விட அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இவ்வளவு ஒரு குறுகிய 7-8 வருஷத்துல அவ்வளவு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதை விட தமிழ்நாடை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு வளர்ச்சியில கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. 4வது இடத்துல இருந்த தமிழ்நாடு 6வது இடத்துக்கு வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீடியோ திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு சில வருடங்கள்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அப்ப அவர் அதுல பதில் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு மாநிலத்துடைய சக்சஸையோ இல்ல ஒரு மாநிலத்துடைய அந்த ப்ராஸ்பெரிட்டியோ நீங்க எதை வச்சு அளவீடு செய்வீங்க? வெறும் தனிநபர் வருமானத்தை வச்சு நீங்க அளவுகோலா வச்சு எடுத்தீங்கன்னா, ஆமா, தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு குஜராத்தை விட பின்தங்கி இருக்கு. அதற்கு காரணம் இங்க இருந்த அதிமுக அரசு சரியா நிர்வாகம் பண்ணல. அதை இன்னும் 1-2 ஆண்டுகள்ல நாங்க சரி செஞ்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை தாண்டி மாநிலத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் ஜிடிபியை பேஸ் பண்ணி இல்ல. அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, கல்வியில எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, சுகாதாரத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துதான் ஒரு சொசைட்டி எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த விதத்துல பார்த்தா குஜராத் தமிழ்நாடை விட பன்மடங்கு பின்தங்கி இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா குஜராத்ல 15 வயசு பெண் பிள்ளைகள்ல கிட்டத்தட்ட 20% பேர் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்கிறாங்க, ஹை ஸ்கூல் எஜுகேஷனுக்கே போக மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 4 டாக்டர்கள் இருக்காங்க. ஆனா குஜராத்ல 1000 பேருக்கு 1 டாக்டர் தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி எங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது? அப்போ எங்களோட இலக்கு என்ன அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். வெறும் ஜிடிபி உயர்த்துறதுனாலயோ தனி மனித வருமானத்தை உயர்த்தினாலயோ ஒரு சமூகம் முன்னேறிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அனைவருக்கும் கல்வி போய் சேரணும், அனைவருக்கும் சுகாதாரம் போய் சேரணும். அப்போதான் அது ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே விஷயத்த 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா கிறிஸ்டபர் அப்படிங்கிற கிங் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர், அவர் சோசியாலஜி ப்ரொஃபசர், அதுவும் இந்தியன் பாலிடிக்ஸ ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்கிறார். அவர் பேசின வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்தியாவுக்கான மாடல் தமிழ்நாடு மாடல் தான். குஜராத் மாடலை நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் அப்படின்னு சொல்ல முடியாது. பொருளாதார ரீதியில குஜராத் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கல்வி சுகாதாரத்துல எல்லாம் பீகார் அளவுக்கு மோசமா இருக்கு. பீகார் தான் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே மிகவும் பின்தங்கிய மாநிலமாக கருதப்படுகிறது, கல்வியிலயும் சுகாதாரத்திலையும். அந்த ஆட்ரிபியூட்ஸ்ல அந்த பாராமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா குஜராத்தை பீகாரோட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே என்டையர் இந்தியா பின்பற்ற வேண்டிய ஒரு மாடல்னா அது தமிழ்நாடு மாடல் தான். ஏன்னா கல்வியிலயும் சரி, சுகாதாரத்திலயும் சரி, இண்டஸ்ட்ரியலைசேஷன்லயும் சரி, ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டிசஸ்லயும் சரி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயுமே தொடர்ந்து தமிழ்நாடு வளர்ச்சியை காமிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் கடந்த 4 வருடங்கள்ல நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் தமிழ்நாட்டுல நாங்க மும்மொழி கொள்கையை எப்படியாவது கொண்டு வந்தே தீருவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு மக்களிடையே ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. சரி, இவங்க எதையாவது ஒண்ணு நேர்மையா பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில சமூக வலைதளங்களை திறந்தா ஒரு வீடியோ. காரப்பாக்கத்துல ஒரு பள்ளி வாசல்ல இந்த சங்கி கூட்டம் அங்க வரக்கூடிய மாணவர்களை நிப்பாட்டி 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்து அவங்கள கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு கேவலமா எடை போட்டு வச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்து இவங்க ஏமாத்தி இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு குறைச்சலா இவங்க எடை போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி பிஸ்கெட்டை கொடுத்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறது சட்டப்படி குற்றம் இல்லையா? அத வெக்கமே இல்லாம இதுங்க செய்யுதுங்க. இதுல ஒரு சில குழந்தைங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க. ஆனா ஒரு சில குழந்தைங்க இவங்களுடைய வற்புறுத்தல் தாங்காம வாங்கிக்கிட்டு கையெழுத்து தானே அப்படின்னு தெரியாம கையெழுத்து போட்டுட்டு போறாங்க.
இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரும் யாரையும், அதுவும் குறிப்பாக குழந்தைங்களை வற்புறுத்தி கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த வெக்கம் கெட்ட அண்ணாமலை ஆகட்டும், இல்ல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தே தீர்வோம், 2024 எப்படியாவது பாஜக ஆட்சி அமைச்சு இங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் கையெழுத்து இயக்கமா? திமுகவும் நீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். யார்கிட்டயும் போய் இப்படி லஞ்சம் கொடுத்து கையெழுத்து வாங்கல. ஒவ்வொரு மாவட்டமா போய் நீட் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. மக்களை திரட்டினாங்க. நீட்னால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொன்னாங்க. மக்கள் தானா முன் வந்து அந்த கையெழுத்து இயக்கத்துல அவங்க கையெழுத்த போட்டாங்க. அப்படிதான் வந்து கையெழுத்த வாங்கி அதை கொண்டு போய் ஜனாதிபதி கிட்ட கொடுத்தாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டை லஞ்சமா கொடுத்து கையெழுத்து வாங்க முயற்சி பண்றீங்க. மில்லெல்லாம் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க கிட்ட பார்த்து போமா, வழியில எவனாவது பூச்சாண்டி கீச்சாண்டி பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ கொடுத்தான்னா தெரியாதனமா வாங்கி சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். இப்போ கூடுதலா ஒண்ணு சேர்த்துக்கணும். பிஜேபி காரன் எவனாவது துண்டு போட்டுக்கிட்டு வந்து உனக்கு ஏதாவது பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ கொடுத்தானா தயவு செஞ்சு வாங்கி சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான பூச்சாண்டி வேலையில இறங்கிட்டு இருக்கு இந்த கூட்டம். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், மிஸ்டர் அண்ணாமலை, மிஸ்ஸஸ் தமிழிசை சவுந்தரராஜன், உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், ரோஷம், சூடு சொரணையே கிடையாதா? எவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல தானே வாழ்ந்தீங்க. இந்த தமிழ்நாடு அரசு கல்வி திட்டத்துல தானே படிச்சீங்க. படிச்சுதானே நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆனீங்க, ஐஏஎம்க்கு போனீங்க. இந்த தமிழ்நாட்டுல படிக்கலன்னா நீங்க மருத்துவரா இருக்க முடியுமா டாக்டர் தமிழிசை? இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துல படிச்சுட்டு இப்ப இதையே நொட்ட நொல்ல சொல்றீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் கிடையாதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? 10 நாள்ல 420 ஸ்கூல அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு மூடி இருக்கு. இதுல 190 பிரைமரி ஸ்கூலு, 260 ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதை ஏன் மூடினீங்க அப்படின்னு காரணம் கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ரோல்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு சில ஸ்கூல்ஸ்ல, அதனால பல ஸ்கூல்ஸ மூடி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண போறோம், ஒன்றிணைக்க போறோம் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்றாங்க. இதனால பாதிக்கப்பட போறது யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெண்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலித்துகள், ஆதிவாசிகள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆக்சஸ் டு எஜுகேஷனை கட் பண்றாங்க அவன். ஆனா தமிழ்நாட்டுல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா? சட்டம் கொண்டு வராரு. கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும், அவங்களால வந்து படிக்க முடியலனாலும் கல்வியை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்ப்போம், ஆக்சஸ் டு எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம உறுதி பண்ணுவோம், அப்பதான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக 1 கிலோமீட்டருக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல், 3 கிலோமீட்டருக்கு ஒரு மிடில் ஸ்கூல், 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கொண்டு வந்தார் சட்டம். அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, இப்படி எத்தனையோ சட்டங்கள். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க? மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப முதலமைச்சர் வந்துட்டு காலை உணவு திட்டம் கொண்டு வராரு. இல்லம் தேடி கல்வி சொல்றாங்க, எண்ணும் எழுத்துங்கிறாங்க. நான் முதல்வன், புதுமை பெண். பள்ளி கல்வியோட நிறுத்திடாதீங்க, கல்லூரிக்கு போங்க. உங்க வீட்டுல பணம் கட்ட முடியலன்னா பரவாயில்ல, மாசம் 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கும், போய் படிங்க அப்படின்னு கல்வியை நோக்கி நம்ம பிள்ளைங்களை நாம வந்து தள்ளி விடுறோம். எதுக்கு செய்யறோம்? ஏன்னா நம்ம அடிப்படை திராவிட சிந்தனை, திராவிட கருத்தியலே அதுதான். சமூக நீதி, எல்லாருக்குமான சமமான வாய்ப்பு, எல்லாருக்குமான இன்க்ளூசிவ் growth அது வரணும்னா முதல்ல எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் ஆக்சஸ் டு எஜுகேஷன் கிடைக்கணும். எந்த சமூகத்தை சேர்ந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு கல்விக்கு ஆக்சஸ் கிடைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பள்ளி கல்வியும் ஒரு கிராஜுவேஷனையாவது அவங்கள முடிக்க வைக்க நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு இங்க அரசாங்கம் பார்த்து பார்த்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு.
ஆனா இந்த சங்கி கூட்டம் என்ரோல்மெண்ட் பத்தல, அதனால பள்ளியை மூடி மர்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. என்ரோல்மெண்ட் பத்தலன்னா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்? அந்த பகுதியில் இருக்க குழந்தைங்க ஏன் ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறாங்க? வறுமையினால வரமாட்டேங்கிறாங்களா? பசியினால வரமாட்டேங்கிறாங்களா? என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும். இதத்தான் காலங்காலமா இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இரு பெரும் திராவிட கட்சிகளும் செஞ்சிருக்கிறாங்க. பள்ளிக்கு வாங்க, சாப்பாடு போடுறோம், இலவசமா யூனிஃபார்ம் கொடுக்கிறோம், புக்ஸ் இலவசமா கொடுக்கிறோம், கம்ப்யூட்டர் கொடுக்கிறோம், லேப்டாப் கொடுக்கிறோம், சைக்கிள் கொடுக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள். இப்படி தொடர்ந்து 70 வருஷமா செஞ்சதோடைய பலனை தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு இருக்கும். இவங்களோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட இலக்கு 50% 2030ஆம் ஆண்டு அச்சீவ் பண்ணணும்னு இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அதை நம்ம 10 வருஷம் முன்னாலே அச்சீவ் பண்ணிட்டோம். விமன் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாட்டுல தான் அதிகம். விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் அதிகம். விமன் PhD ஸ்காலர்ஸ் இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் அதிகம். நாளைக்கு பெண்கள் தினம் கொண்டாட போறோம்ல, இதெல்லாம் நினைச்சு நம்ம பெருமைப்பட வேண்டாமா? இதெல்லாம் எப்படி வந்தது? இந்த இருமொழி கொள்கையினால தானே வந்தது. ஆனா இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பள்ளிகளை இழுத்து மூடிட்டு இருக்கு. 2 நாள் முன்னால ஒடிசால ஒரு வீடியோ வைரல் ஆகுது. ஒரு பிஜேபி மினிஸ்டர் அங்க இருக்கக்கூடிய அந்த கலெக்டர் அம்மா கிட்ட சொல்றாரு, எதுக்கு ஹிந்தியில பேசுறீங்க? ஒரிசால தானே ஒர்க் பண்றீங்க, ஒடிய மொழி பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களுடைய தாய்மொழியில பேசுங்க. அந்த அம்மா சொல்லுது, இல்ல நான் பல இடங்கள்ல வேலை செய்யறேன், எனக்கு ஹிந்தி கன்வீனியன்டா இருக்கு, எல்லாருக்கும் ஹிந்தி புரியுது. அவர் சொல்றாரு, அவங்களுக்கு ஹிந்தி புரியுதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, இங்க வேலை செய்யறீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தாய்மொழியை கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்களே, இந்த சங்கி கூட்டத்திலேயே கேடு கெட்ட சங்கிகள் இந்த தமிழ்நாட்டு சங்கிகள் தான். இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இதே பள்ளி கல்வி திட்டத்துல படிச்சுட்டு நல்லா பேருக்கு பின்னால 2 டிகிரிய வாங்கி போட்டுக்கிட்டு இதே மாநிலத்துக்கு எப்படி உங்களால துரோகம் பண்ண மனசு வருது? ஒவ்வொரு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாலும் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? உங்க மனசாட்சியெல்லாம் கொஞ்சம் கூட உறுத்தாது? இப்படிப்பட்ட கேவலமான பொழப்பு பிழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். அவ்வளோ கேவலமா இருக்கு நீங்க பண்றது. யோசிச்சு பாருங்க நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை. இப்படி பள்ளிக்கூடங்கிற மூடுறதுனால அன்பிரிவிலேஜ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு கல்வியோட ஆக்சஸே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி படிக்காம தற்கூரிகளா இவங்களை வச்சுக்கிட்டாதான் இவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இவங்க தற்கூரி கூட்டத்தை அடுத்த ஜெனரேஷனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை கிட்டத்தட்ட 200 வருஷம் பின்னால இழுத்துக்கிட்டு போறாங்க. இதுதான் இவங்களுடைய ஐடியாலஜி, இதுதான் இவங்களுடைய சித்தாந்தம். சூத்திரனுக்கு எதை வேணா கொடு, ஆனா கல்வியை மட்டும் கொடுத்துறாத அப்படிங்கிறதுதான் சங்கி பிலாசபி. அததான் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அது பள்ளிகளாகட்டும், இல்ல கல்லூரிகளாகட்டும், இல்ல IIT போன்ற பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், இல்ல ஜுடிஷியரி ஆகட்டும், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வாய்ப்புகள் நீங்க படிக்கும் போதே மறுக்கப்படுது. அப்ப கல்விக்கு உங்களுக்கு ஆக்சஸே இல்லைன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சமூகம், பட்டியலின சமூகம், மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த வெக்கம் கெட்ட சங்கிகளோட வெத்து வார்த்தைகள்ல மயங்கி போகாம கொஞ்சம் சீரியஸா சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது இது அர்த்தம் உங்களுக்கு புரியும்.